அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரெண்டு சீடி வச்சுட்டு இந்த சூப்பர் க்யூட்டான பார்ட்டி வேர் ஸ்லிங் பேக் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணாத 2 சீடி வந்து எடுத்திருக்கேன். நம்ம 2 சீடி வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதே சீடி சைஸுக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட் பீஸ் வந்து 2 பீஸ் அதே சைஸுக்கு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்ட் பீஸ் எதுக்குன்னா, இது வந்து உள்ளே உள்ள ஒரு லேயராகவும் சீடி வந்து வெளியே உள்ள ஒரு லேயராகவும் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச்சே பண்ண போகிறது கிடையாது. ஸோ 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வச்சு தான் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சீடி சைஸுக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே ரவுண்ட் ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபேப்ரிக் தான் அவுட்டர் ஃபேப்ரிக்காகவும் இன்னர் ஃபேப்ரிக்காக ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்து அவுட்டரில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ 2 ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கார்ட்போர்டு மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இன்னும் அதே ஃபேப்ரிக்கில் இன்னும் 2 பீஸ் வந்து சீடி அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அவுட்டரில் வரும். இதுக்கு மேலே நான் ஒரு கோல்டன் கலர் டிசைனர் ஃபேப்ரிக் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் சீடி ஷேப்க்கே வந்து இதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப வந்து ஸ்பெஷலான திங்ஸ் எதுவுமே தேவைப்படாது. க்ளூகன் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். 2 சீடி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு சூப்பரான பார்ட்டி வேர் ஸ்லிங் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த பேகு. இதுக்கு வந்து நம்ம ஜிப் வைக்கணும் இல்லையா, நான் மேட்சாக ஒயிட் கலர் ஜிப் எடுத்திருக்கேன். அந்த ஜிப் வந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சீடிக்கு பாதி அளவுக்கு ஜிப் இருந்தால் போதும். ஸோ எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்வாஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, பக்ரம் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு விட்த்து பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வந்து விட்த்து மெஷர் பண்ணி நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜிப்போட அவுட்டருக்கு வந்து கொஞ்சமாக இது இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக்குடைய விட்த்து அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் சென்டர் லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சென்டர் லைனில் தான் நம்ம ஜிப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேப்ரிக் என்ன வைக்க போகிறோமோ அந்த ஒயிட் ஃபேப்ரிக்கு அதை வந்து 2 சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஜிப்புக்கு உண்டான பீஸு, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜிப்புக்கு கீழே வரும் இல்லையா பாட்டம் பீஸு, அதை ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே சைஸுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஜிப்புக்கு நம்ம பக்ரம் கட் பண்ணோம் இல்லையா கேன்வாஸ் பேப்பரு, அதே சைஸுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக நம்ம மெட்டீரியல் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் அயர்ன் பண்ண வேண்டியதை அயர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜிப்புக்கு உண்டான பீஸை நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓரத்தில் 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அயர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ண டைமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அயர்ன் பண்ணி பண்ணுறோம். இது வந்து பாட்டமில் வைக்கக்கூடிய பீஸு. இது வந்து லென்த் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு ரேண்டமாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ஒட்டும் போது நம்ம வந்து கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுலேயும் பக்ரம் பீஸை வச்சு நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதோடய ஒட்டிக்கும் நல்லா. இதையும் வந்து சைட்ஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயினை தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து மாட்டுறதுக்கான பீஸ் இது. ஸோ இது இந்த மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேயே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம அயர்னிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணோம்ல, அந்த கார்ட்போர்டில் வந்து ஃபேப்ரிக் பீஸை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதுக்குண்டான ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கு தான் இதில் நீங்கள் வந்து ஒட்டணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக போட்டு ஒட்டினீங்கன்னா அது வந்து காஞ்சிடும். ஸோ க்ளூ கன் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் வந்து அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு வந்து க்ளூ ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டிக்கு ஆச்சு இது ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அவுட்டரில் விட்டுருக்கோம் இல்லையா ஃபேப்ரிக்கு, அதை வந்து இந்த மாதிரி அங்கங்கே நாட்சஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் மடித்து உள்ளே வந்து நம்ம வைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கார்ட்போர்டில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். க்ளூ கன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம இதில் எந்த ஸ்டிச்சிங் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் க்ளூ கன் மட்டும் வச்சு தான் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் கூட பண்ணலாம். உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து கேர்ள் பேபிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பீஸையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சீடியில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கையும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம 4 இதையும் ஒட்டியாச்சு. நான் சொன்னேன்ல இதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலர் செக்குடு மெட்டீரியல் வரப்போகுதுன்னு, அது இதுதான். இது வந்து கேமராவில் அவ்வளோவா தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டான லுக் கொடுத்துச்சு. இதை வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வெளியே விட்டு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட்டர் பீஸுக்கு. நம்ம சீடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸுக்கு நம்ம இதை வந்து ஒட்டணும். அந்த செக்குடு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ க்ளூகன் போட்டால் அசிங்கமாக வெளியே தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் வந்து க்ளூ ஸ்டிக்கு போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அது ரொம்ப ஒட்டலைனாலும் பரவாயில்ல, நம்ம இதை கட் பண்ணி ஒட்டும் போது அது வந்து கரெக்டாக நின்றுக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக. நீங்கள் நாட்சஸ் போட்டு ஒட்டினா மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும், பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஜிப்புக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சைட்ஸை வந்து இதே மாதிரி க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே அயர்ன் பண்ணி வச்சுருந்தா தான் அது நீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ 4 சைட்ஸும் நல்லா வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நைஃப் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி பிளேடு வச்சு நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த 2 நாச்சஸ் போட்டோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க 2 சைடும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஜிப்புக்கு உண்டான ஓப்பனிங் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஜிப்பு வச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜிப்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜிப்பை வந்து உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. வெளியே வச்சு ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் ஜிப்பு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டிக் பண்ணிட்டு வரலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நம்ம ஜிப்பு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணும் போது வராமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. கடைசிலையும் நிறைய க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஜிப்புடைய பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாட்டம் பீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி. ஸோ உள்ளே அந்த கேன்வாஸ் பேப்பர் தெரிகிறனால நான் மேலே ஒரு ஃபேப்ரிக் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சைட்ஸு, அது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே ஃபேப்ரிக் பீஸ் இன்னொன்று வந்து அதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து மேலே ஃபுல்லாக கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுடைய பேக் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். உள்ளேயும் எந்த ரா எட்ஜஸும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ 4 சைட்ஸும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம பேக்கை வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்க போகிறோம். நம்ம வெளிப்பக்கமாக ஜிப்பு திறக்கிறோம் இல்லையா, அந்த வெளிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்கள் கார்ட்போர்ட் பீஸ் தான் வெளியே தெரியணும், ஃபேப்ரிக் வந்து உள்ளே இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம அந்த டிசைனர் இது கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிடி, அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம ஒட்டியாச்சு. நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க.
இதே மாதிரி அந்த சைடும் வந்து ஒட்டிக்கலாம். உங்களுடைய ஜிப்பு போர்ஷன் வந்து நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து கீழே அந்த பாட்டம் பீஸை வந்து இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிப்பு வச்சோடனே அதுக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து வர மாதிரி நம்ம பண்ணணும். நான் எடுத்திருந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கம் போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த செயினுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு லூப் மாதிரி, அதை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மடக்குனதுக்கப்புறம் 1.5 இன்ச் வரணும் அது. ஸோ இப்போ வந்து 2 சைடும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வச்சு. எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும், உங்களுக்கு ஜிப்பை பார்த்த மாதிரி வரும். ஸோ நல்லா கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் நான் ஒட்டிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வச்சோம் இல்லையா, அதே மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் கம் போட்டு ஒட்டுங்க. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும், உங்களுக்கு பிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ண. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் கார்ட்போர்ட் பீஸை வந்து உள்பக்கமாக அழுத்தி விட்டுருக்கேன். அழுத்தி விட்டுட்டு அந்த பாட்டம் பீஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இருந்து கைவிட்டு அதை நான் மேலே வந்து அப்படியே இழுத்து விடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வந்து அது ஒட்டும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த CD வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸ் மட்டும்தான் நம்ம ஒட்டணும். அதே வந்து நல்லா க்ளூ போட்டு நம்ம மேலே ரெண்டு பக்கமும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அந்த 2 இது ஒட்டணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்ட்டி வேர் லுக் கொடுக்கறதுக்காக நான் இது மாதிரி ஸ்டோன் லைன் வந்து 2 சைடும் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி 2 அந்த எட்ஜஸும் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது மறைஞ்சு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு.
இது கேமராவை விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ணோன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ 2 பக்கமும் இது மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் முன்னாடி அதே மாதிரி ஸ்டோன் செயினை ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஒட்ட போகிறேன். இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம்தான். உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சென்டராக வந்து நான் ஒரே ஒரு ஃப்ளவர் பேட்ச் மட்டும் வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 லூப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு செயின் வந்து மாட்டிக்கலாம். செயின் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பழைய ஸ்லிங் பேக் அந்த மாதிரி இதில் இருந்து நம்ம எடுத்து கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒன்று தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இதை மாட்டி வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கமும் மாட்டிட்டா நம்மளுடைய சூப்பரான பார்ட்டி வேர் ஸ்லிங் பேக் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ